வணக்க மக்களே, பிக் பாஸ் மலையாளம் லைவ்ல நடந்த சில விஷயங்களை தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ என்ன நடக்குது அப்படின்றது பார்த்தீங்கன்னா, ஒரு பக்கம் ஒரு என்ட்ரி உள்ள ஒருத்தர் கெஸ்ட் வரா மாதிரி ஒரு பிளான் பண்ணி என்ன பண்ணிட்டாங்க, ஒரு பாக்ஸ் வச்சுருந்தாங்க. போயிட்டு அதில் ஸ்ரீத்துவும் அர்ஜுனும் போட்டி போட்டு ஓப்பன் பண்ணால் அங்கே ஒரு பல்பு தான் இருந்தது. அந்த டப்பாக்குள்ளே யாரையுமே வைக்கல. இன்னொரு பக்கம் ஸ்டோர் ரூம் வழியாக வந்து பார்த்தீங்கன்னா பூஜா என்ட்ரி ஆகிறாங்க. நான் ஸ்ரீரேகா தான் ஃபஸ்ட்டு வருவாங்கன்னு எதிர்பார்த்தேன். பட் இங்கே வந்து பூஜா ஃபஸ்ட்டு வந்தாங்க. ஸோ பூஜா வந்ததில் ரொம்ப சந்தோஷம். ஏன்னா அது உங்கள் வீட்டுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் வீடே ஒரு வைப் ஆயிடுச்சு. ஏன்னா அந்த ஒரு எனர்ஜி இருக்குது பார்த்தீங்களா, வந்து வேற லெவல் ஒரு ஃபன் மோடுக்கு எடுத்துகிட்டு போகிறதா இருக்கட்டும், அவங்க வந்து அப்படியே இன்ட்ராக்டிவாக எடுத்துகிட்டு போகிற விஷயமா இருக்குது. ரொம்பவே நல்லா இருந்தது. ஸோ நேற்று ஜான்மோனி வந்தப்போ கொஞ்சம் டிசப்பாயிண்ட் இருந்தது. இந்த இடத்துல வந்து பூஜா கம்ப்ளீட்டாக மாற்றிட்டாங்க. அதுலேயும் ஜான்மோனிக்கு பல மொக்கைகள் கொடுத்துட்டு இருந்தாங்க. ஏன்னா கையில் ஒரு லெட்டரோடு தான் வந்துட்டு இருந்தாங்க, ஒரு டாஸ்க் லெட்டரோட. அதை ஜான்மோனி திரும்ப கேட்டு வெறுப்பேற்றிட்டு இருக்கும்போது, என்ன ஷோ அப் காட்டுறீங்களா, சீன் போடுறீங்களா அப்படின்ற மாதிரி ஜாஸ்மின் ஒரு பக்கம் வந்து பல்பு கொடுத்த மூமெண்ட்லாம் ஒரு பக்கம் நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு டாஸ்க் ஸ்டார்ட் ஆகுது. அந்த டாஸ்க்கு ஒரு பக்கம் பிக் பாஸ் கொடுத்த பில்டப் இருக்கு. எப்பா பிக் பாஸ் சூப்பராக பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. என்னன்னா கையில் முட்டிக்கு பேண்டு, கைக்கு பேண்டுன்ற மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள். நான் நினச்சேன் இது கொடுக்கும்போது ஏதோ ஃபிசிக்கல் டாஸ்க் வெயிட்டாக இருக்குது, ஆனால் அதுக்கேற்ற செட்டப் எதுவும் வெளியே நடக்கல, எதுவுமே நடக்கல. அப்புறம் என்ன இந்த வெயிட்டான டாஸ்க், ஒருவேளை ஆக்டிவிட்டி ரூமில் இருக்குமோ நான் யோசிச்சுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாருன்னா, டாஸ்க் லெட்டர் படிக்க சொல்லும் போது தான் தெரியுது இது ஒரு டம்மி டாஸ்க்கை வந்து ஹெவியாக பில்டப் பண்ணியிருக்காரு, ஒரு ஹைட் பண்ணியிருக்காரு அப்படின்றது. ஏன்னா பூஜா வந்து மெடிக்கல் ரூம் போனது இதெல்லாம் இருக்குல்ல, அந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் அங்கே ஹைலைட் பண்ணி சொன்னது வந்து ஏதோ பில்டப் மட்டும் ஹெவியாக இருக்குன்ற மாதிரி தோணுச்சு அப்பயே. இன்னொரு பக்கம் அந்த டாஸ்க் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பிக் பாஸ் கிரியேட்டிவ் டீம் வந்து டிசைன் பண்ணியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா இல்லை, பிக் பாஸ் கண்டஸ்டன்ஸ் வந்து வீட்டில் ஃப்ரீயாக இருக்கிற டைமில் ஒரு டாஸ்க்கை டிசைன் பண்ணி விளையாடினாங்க. பீன் பேக் முன்னாடி ஒரு 5 பாட்டில் வச்சுட்டு அந்த சாக்ஸை வந்து பால் மாதிரி ரெடி பண்ணி அந்த பால் அடிக்கணும். ஸோ அந்த பாலில் அந்த பாட்டில் அடிக்கணும், அந்த மாதிரி ஒரு டாஸ்க் விளையாடிட்டு இருந்தாங்க. அந்த டாஸ்க்கே வந்து பிக் பாஸ் என்ன பண்ணிட்டார், ஒரு செர்டன் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனுக்குள்ளே எடுத்துகிட்டு வந்து அந்த டாஸ்க்கை விளையாட வச்சிருந்தாரு. இதுதான் டாஸ்க். இதில் 2 டீமாக பிரிய சொன்னாங்க. ஒரு பக்கம் வந்து அர்ஜுன், ஜாஸ்மின், ஜின்டோ மற்றும் ரிஷி ஒரு சைடும், அபிஷேக், ஸ்ரீத்து, ஜான்மோனி மற்றும் யமுனா இவங்க ஒரு டீமு. ஜட்ஜா வந்து பார்த்தீங்கன்னா பூஜா. அதை ஜட்ஜா வந்தவொடனே அவங்க வந்தவொடனே அந்த என்டர்டெயின்மெண்ட், இந்த கேமில் எப்படி என்டர்டெயின்மெண்ட் பண்ணலாம், எப்படி என்கேஜ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி டாஸ்க் போடுற மாதிரி அவங்க சீனை உருவாக்குனதாக இருக்கட்டும். இந்த டீமுக்கு வந்து ஒரு டீம் வந்து பார்த்தீங்கன்னா ராக்கெட்டு, இன்னொரு டீம் வந்து பார்த்தீங்கன்னா ராக்கெட்டுக்கு ஆப்போசிட் என்னங்க அந்த மாதிரி ஏதோ ஒன்று, அந்த ஒரு டீம், 2 டீமுக்கும் ஒரு 2 பேர் வச்சு ஸோ அதுக்கேற்ற மாதிரி அந்த டாஸ்க்கை விளையாட வச்சாங்க. பட் இதில் என்ன ஒரு ட்விஸ்ட்டுனா, டாஸ்கில் ஒரு டீமுக்கு ஒருத்தருக்கு ஒரு 3 சான்ஸ் அந்த பாட்டில் அடிக்கிறது. 3 சான்ஸில் நீங்கள் பாட்டில் அடிச்சிடணும். ஃபஸ்ட்டு அபிஷேக் ஒரு பாட்டில் அடிக்கிறாரு, ரிஷி அடிக்கிறாருங்க, சீத்து போய் அடிக்கிறாங்க, இந்த சைடில் யாருமே அடிக்கல. ஃபைனலாக ஜின்டோ போய் அடித்து இந்த கேம் டை ஆகுது. 2 பாயிண்ட். அடுத்து சூப்பர் ஓவர் மாதிரி ஒரு ஆள் மட்டும் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. அதில் அபிஷேக் 1 அடிக்கிறார், ரிஷி 1 அடிக்கிறார், திரும்பவும் டை ஆகுது. அதுக்கப்புறம் ஒரே சான்ஸ் அப்படின்ற மாதிரி போயிட்டு அபிஷேக்கும் விட்டுறாரு, ஜின்டோவும் விட்டுறாரு. ஃபைனலாக வந்து இந்த டாஸ்க் வந்து டை ஆயிடுச்சு. 2 பேருமே வின்னர் ஆயிருங்க, 2 பேருமே நான் சன்மானம் கொடுத்துட்றேன் அப்படின்ற மாதிரி பிக் பாஸும் பண்ணிட்டார். ஏன்னா அதுக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்காத போது இது திரும்ப நீண்டுகிட்டே போயிருக்குன்ற மாதிரி அந்த கேமை முடிச்சு விட்டாரு. இது ஒரு பக்கம் நடந்து முடிஞ்ச உடனே அபிஷேக்கும் பூஜா மற்றும் ரிஷி பேசும்போது அபிஷேக் சொல்றாரு, ஒயில்ட் கார்டோட மானத்தையே நான் தான் காப்பாற்றிருக்கேன் தெரியுதா, உங்களோட மானத்தை எல்லாத்தையும் நான் தான் காப்பாற்றி இங்கே நிலைநிறுத்தி வச்சிருக்கேன், கண்டிப்பாக போய் டைட்டில் அடிக்கணுன்றது தான் விருப்பம் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. டைட்டில் அடிக்கிற நீ அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் பூஜாவும் கான்ஃபிடென்ட் கொடுக்குறாங்க. இன்னொரு பக்கம் க்ளூ எதுனா கூட க்ளூ கொடுக்குறியா அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் வந்து அபிஷேக் கேட்குறாரு. ஆல்ரெடி பிக் பாஸ் வந்து எச்சரிச்சிருக்காரு. ஸோ ஏற்கனவே வந்து வெளி விஷயங்களை உள்ளே பேசாதீங்கன்ற மாதிரி ஒரு வாட்டி இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டாரு. திரும்ப பூஜா வந்ததுக்கு அப்புறம் கூட இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டாரு, வெளியே இன்ஃபர்மேஷனை உள்ளே பாஸ் பண்ணக்கூடாதுன்றது 2வது இன்ஸ்ட்ரக்ஷனும் வந்துருச்சு. பூஜா வந்து எதுவுமே சொல்ல, மற்றபடி ஓகே நல்லா தான் இருக்குது, சூப்பராக இருக்குது. வெளியே போயிட்டு அவங்களுக்கு அந்த டிஸ்க் ப்ராப்ளம் என்ன ஆச்சு, இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் ஒரு பக்கம் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கேமில் நடந்த சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் ஒரு சில டிஸ்கஷன். பட் எந்த ஒரு இன்புட்டையுமே வெளியே இருந்து உள்ளே கொடுக்கக்கூடாது அப்படின்றத பிக் பாஸ் சொன்னதுக்கு ஏற்ற மாதிரி எல்லாத்தையும் இது பண்ணிட்டு, அதுக்கப்புறம் சாய் கிருஷ்ணாவுக்கு இருந்த முதுகு ப்ராப்ளம், அவங்களுக்கு இருந்த ப்ராப்ளம் இதெல்லாம் சொன்னாங்க. சிபின் எப்படி இருக்காரு அப்படின்ற கேள்விக்கும் பதில் சொல்லிட்டாங்க. பட் சிபின் நல்லா தான் இருக்காரு. பட் சிபின் வீட்டுக்குள்ளே வரமாட்டாருன்றது தான் எனக்கு தோணுது. ஏன்னா ஒருத்தர் அவராக எவிக்ட் ஆகிட்டு போனாங்கன்னா அவங்களை வீட்டுக்குள்ளே கூப்பிட மாட்டாங்க. ஸோ அந்த கேட்டகரியில் சிபின் வருவது டவுட்டு தான் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. இது ஒரு பக்கம். இதுக்கெல்லாம் முன்னாடி என்ன தெரியுமா நடந்தது, அதையும் சொல்லிடுறேன். இன்னொரு பக்கம் யமுனா வந்து ஜாஸ்மினுக்கும் வந்து பல இது சொல்கிறாங்க. ஏன்னா வெளியே எப்படி உனக்கு இப்படி பார்க்குறாங்க, நீ உள்ள எப்படி வந்து ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருந்தன்றதை பார்த்து அவங்க ஒரு சில அட்வைஸ்லாம் கொடுக்குறாங்க யமுனா வந்து ஜாஸ்மின். ஏன்னா இப்போவும் கேப்ரி வரணும், கேப்ரிக்காக வெயிட் பண்ணுறாங்க அப்படின்றது நம்ம பல நிகழ்வுகளில் பார்க்க முடியுது. நேற்றே வந்து 2 முன்னாடி போய் தேடினாங்க இல்லையா. ஸோ இப்போ வந்து என்ன பண்ணுறாங்க சொல்கிறாங்க, நான் வந்து எனக்கு வீட்டுக்குள்ளே வரும்போது
அப்பா அம்மாவோட முகமெல்லாம் மறந்து போச்சு எனக்கு கொஞ்சம் கொஞ்சமா. எனக்காக எல்லா இடத்துலையும் கேர் பண்றதும் எனக்காக சப்போர்ட்டா இருந்தவன் ஒருத்தன் அவன் தான். அவன் போனதுக்கு அப்புறம் எனக்கு ஒரு மாதிரி ஆச்சு. ஸோ கண்டிப்பா அவனை பார்க்கணுன்ற விருப்பம் இருக்குன்ற மாதிரி அது வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் மாதிரி தான் அப்படின்ற மாதிரி இங்கே ஜாஸ்மின் சொல்றாங்க. அது நீங்க வந்து ஒரு கன்க்ளூஷனே கொடுக்காம நீங்களும் குழப்பி மக்களையும் குழப்பி இந்த மாதிரி பண்ணதான் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய நெகட்டிவ். அது கடைசி வரையும் புரிஞ்சிக்கினா சரி. அது இன்னொரு பக்கம் வந்து நான் பார்த்தது எப்படி அப்படின்ற மாதிரி எம்முன்னு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறாங்க. நீங்கள் ஃப்ரெண்டாக தான் இருந்தீங்க, நான் பார்த்ததுக்கு அப்புறம் இதெல்லாம் இப்படி தான் நடந்தது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இன்னொரு பக்கம் வெளியே வந்தால் எல்லாமே உனக்கு கிளியர் ஆயிரும், ஒரு பிரச்சனை இல்லை, வெளியே வந்து நீ அதெல்லாம் தைரியமாக பண்ணுவ, உனக்கு அதுக்கான திறமெல்லாம் இருக்குது அப்படின்ற மாதிரி பயங்கரமான நோட்டிவேஷன்லாம் ஒரு பக்கம் வந்து எம்முனா வந்து ஜாஸ்மினுக்கு பண்ணுற காட்சிகள்லாம் பார்க்க முடிஞ்சு. இன்னொரு பக்கம் ரிஷி மற்றும் அபிஷேக் வந்து வெளியே ஏதோ ஒரு விஷயத்தை பற்றி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கும்போது தான் பிக் பாஸ் ஒரு எச்சரிக்கை ஒரு பக்கம் யமுனாக்கும் அபிஷேக் அண்ட் கோக்கும் சேர்த்து தான் கொடுத்துருக்காரு. அதுக்கப்புறம் இதெல்லாமே பேசுறதை நிறுத்திட்டு எல்லாம் நார்மலாக ஆரம்பிச்சிட்டாங்க. இது ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கு மக்களே. அடுத்து வேற எதனா லைவ்ல நடந்தா வந்து உங்களை நான் சந்திக்கிறேன். பாய் கைஸ்.